ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கனெக்ட் வித் காயோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. இங்கே ஓஷான்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே தான் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை வந்து லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து சஜஷனில் போகும். ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து லா டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அது வந்து மெயினாக இங்கே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நிறைய வந்து அங்கே விசிட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அதை சுற்றி பார்க்குறதுக்கு வராங்க. நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்தால் நமக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் வந்துடுங்க. ஸோ போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். பொதுவாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது தாங்க, நடந்துகிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. இன்னும் என்னால் அந்த அளவுக்கு வந்து நடக்க முடியல. மேபி போக போக வந்து பழகிரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்தாவே ரொம்ப டயர்டாயிடுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நார்மலாக எஸ்கலேட்டரில் போகும்போது கூட பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து நம்ம நின்றுட்டு தானே போவோம் எஸ்கலேட்டர்லலாம். பட் இங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டெப்ஸ் கூட அவங்க வந்து வெயிட் பண்ணுறது கிடையாது. டக் டக் டக்குன்னு ஏறி அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே. நான் பார்த்த வரைக்கும் இங்கே வீக் டேஸில் வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. வீக்கெண்ட்லலாம் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குங்க. இதை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் தான் இருக்குது. நாள் போக போக தான் தெரியும் இன்னும் எனக்கு இந்த இடம் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே. நானும் புதுசு தான் இல்லையா, ஸோ அதனால் நான் பார்த்தது வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ஆர்ச் மாதிரி தெரியுதுங்க இல்லையா, இது வந்து நிறைய டூரிஸ்ட் ஆளுங்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சுங்க. நான் உங்களுக்கு அது பக்கத்தில் போய் காமிக்கிறேன். அவ்வளோ பெருசா இருந்துச்சுங்க. அப்பா எனக்கே பார்க்கும்போது நான் அத வந்து கவுண்ட் பண்ணேன். 30யோ 40யோ இருந்துச்சுங்க. அந்த உள்ள ஃப்ளோர் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. உள்ள பில்டிங்ஸ் இருக்குன்னாலும் தெரியல. ஆனா ஃபுல்லா விண்டோஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 40 ஃப்ளோர் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா உள்ள பில்டிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. அதுவும் போக போக தாங்க தெரியும். ஆனா பயங்கர பெருசா இருந்தது. பக்கத்துல போய் பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க அது பார்க்கும்போது. பாரிஸ்ல வந்து இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் தான்.
நாங்கள் போகும்போது எல்லாருக்கும் கோக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக என்னன்னு தெரியலங்க. நாங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் கோக்கெல்லாம் யாரும் ஃப்ரீயாக கொடுத்து நம்ம பார்த்ததில்லை இல்லையா? ஸோ இங்கே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. ப்ளஸ் இங்கேயும் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்களுக்கும் ஒரு காப்பி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோக் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பாருங்கள். இவங்க வந்து சைனீஸுங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு யோகா ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்விடேஷன் மாதிரி குடுத்தாங்க. ப்ளஸ் கீ செயின் எல்லாம் வந்து ஃப்ரீயா குடுத்துட்டுருந்தாங்க. ஸோ நாங்க சும்மா வந்து பார்த்துட்டு கீ செயின் வாங்கிட்டு, எங்களோட நேம் வந்து எழுதிக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டுருந்தோம். என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க யோகா பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க எந்த மாதிரி யோகா பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு அப்படியே கெளம்பிட்டோம். நாங்க இங்க ஃப்ரான்ஸ் வந்ததுக்கப்புறமா, நாங்க ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் தாங்க வந்திருந்தோம். அங்க வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, பேசிக் திங்ஸ் எல்லாம் வாங்கி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வரேன். ஸோ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அப்படியே வாங்கிட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணியிருக்கேங்க. நீங்க பாருங்க. உங்க உள்ள என்டர் ஆனதும், இந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட் அப்படியே வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ஊர் ஸ்டைலில் வந்து குக் பண்ணியிருந்தாங்க எல்லாம். ஆனா என்னென்னன்னு தெரியலங்க. எல்லாம் சீ ஃபுட் இருந்தது, நான்வெஜ் இருந்தது, வெஜ்ஜும் இருந்தது. ஸோ எல்லாமே வந்து அப்படியே நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்றதுன்னு தான் நெனைக்கிறேன். அப்படியே வாங்கிட்டு நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த ஊரில் எப்படியெல்லாம் சமைக்கிறாங்க, எந்த மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்கலான்னு கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். நீங்க பாருங்கள். பட் இந்த பேக்கிங்லாம் பார்க்கும்போது ஒரு டெம்ப்டிங்கா இருக்குங்க. பட் இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வாட்டி வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி ஏதாவது ட்ரை பண்ணா, நான் உங்களுக்கு வந்து அதோட ஃபீட்பேக்கும் சொல்றேன். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நெறையா இருக்குங்க. ஸோ நெறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கே போனாலும் வந்து எல்லா ஷாப்லேயும் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நெறைய வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பேக்கிங் ஐட்டம் எல்லாம் நெறையா இருந்தது. இங்கேயே பார்த்திங்கன்னா, ரெடிமேட் பீட்ஸா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பீட்ஸாலாம் இங்கே ரொம்ப ரேட்டு கம்மிங்க. 2 யூரோ, 3 யூரோக்கெலாம் வந்து கிடைக்கிது. அதாவது நம்மளுடைய இந்தியன் மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 180 அந்த மாதிரி 200க்குள்ளே அப்படிதாங்க இருக்கும். பட் இது நாங்க வந்த புதுசுல வந்து வாங்கி ட்ரை பண்ணேங்க. அவ்வளோ நல்லா இல்ல. என்ன குக் பண்ணுறதுன்னு தெரியல. வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எமர்ஜென்சிக்காக நாங்க அந்த பீட்ஸா தான் வாங்கி ஹீட் பண்ணி சாப்பிட்டோம். பட் அவ்வளோ டேஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பிடிக்கல. நல்லாவும் இல்ல அது. ஸோ இது எல்லாமே வந்து சிக்கன், ஹாம், பீஃபு, அதுக்கப்புறம் போர்க்கோட ஹாம் தான் வந்து வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 யூரோ, 3 யூரோ அந்த மாதிரி. அதாவது நம்மளோட இந்தியன் மதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 300, 350 அந்த மாதிரி ரேஞ்சில இருக்குங்க இது எல்லாமே. இங்கே ஃபுல்லாமே இந்த மாதிரி தாங்க பேக்டில தான் இருக்கும்.
நம்ம வந்து இப்படி தான் சிக்கன், மட்டன் எல்லாம் வாங்கி ஆகணும். ஃபிஷ் வந்து தனியா வந்து இருக்கு. அது வந்து தனியா குடுக்குறாங்க இங்க. நமக்கு க்ளீன் பண்ணி அப்பப்போ குடுத்துடுறாங்க. சீ ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்டு இருக்கு. பட் ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. நாங்க வந்து சிக்கன் ஹாம் வந்து ஒண்ணு எடுத்திருந்தோம். ஸோ அது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாண்ட்விச்ல வந்து வச்சு சாப்பிடுறதுக்காக ஒரு சிக்கன் ஹாம் வந்து வாங்கியிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு €2.5 நெனைக்கிறேங்க. இதுலயே பீஃபு, போர்க்கும் வந்து கிடைக்கும். பட் நாங்க வந்து சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவோம். அதனால சிக்கன் மட்டும் வாங்கிக்கிட்டோம். எனக்கு வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்ல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புதுசா இருந்தது. என்னடா இப்படியெல்லாம் கூட நான்வெஜ் வந்து இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊர்லலாம் கறிக்கடையில ஃப்ரெஷ்ஷா வந்து கறி, மட்டன், சிக்கன் எல்லாம் வெட்டி வாங்குவோம். ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து வாங்குவோம். இந்த மாதிரி பேக்டா வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. சரி என்ன பண்ணுறது? ஊருக்கு தகுந்த மாரி வாழ்ந்து தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலயே எது பெட்டரா இருக்கோ அத வந்து சர்ச் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான ஒண்ணு பார்த்தேங்க. இது வந்து கூகுள் லென்ஸ்ல கூட நான் வந்து ட்ரை பண்ணேன். என்ன நேம்ல இருக்குன்னு. பட் அது எங்கனால கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வித்தியாசமா இருந்தது. நம்ம ஊர் உப்பு கண்டம்லாம் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரியான மீட்டா என்னன்னு எங்களுக்கு தெரியலங்க. பார்க்கும்போதே வித்தியாசமா இருந்தது. இந்த ஊர்ல வந்து இத விரும்பி சாப்பிட்றாங்க. இது நெறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. பட் என்னன்னு எங்களுக்கு தெரியலங்க. இது எல்லாமே சிக்கன் தாங்க. சிக்கனு, அதுக்கப்புறமா வந்து காடை இருக்கு, வாத்து இருக்கு. சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, எல்லோ சிக்கன், ஒயிட் சிக்கன் அந்த மாதிரி இருக்கு. நாங்க வந்ததுலேருந்து எல்லோ சிக்கன் தாங்க வாங்கிட்டுருக்கோம். எல்லோ சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் முழு கோழியா இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நம்ம போய் கட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் பீஸாக அந்தந்த பார்ட்டா வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே ஸ்கின்னோட தாங்க இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின் எடுத்துகிட்டு தான் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நம்ம திரும்ப வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாம் க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஊரில் என்ன நம்ம எல்லாமே கறிக்கடையிலேயே எல்லோரும் க்ளீன் பண்ணி சூப்பராக வெட்டி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து வீட்டில் அப்படியே சும்மா 2-3 தாட்டி கழுவி குக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக நம்ம தான் வந்து எல்லாமே எவ்ரிதிங். ஒரு ஃபிஷ் வாங்கினாலும் நம்ம தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இங்கே ஃபிஷ்ஷும் க்ளீன் பண்ணி தராங்க. பட் மோஸ்ட்லி இங்கே நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தான் வந்து அப்படியே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த கைமா மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சிக்கன், பீஃப், போர்க்கில் வந்து மசாலா மாதிரி எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே போய் எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரியான ஐட்டம் நிறையா இருக்குது இங்கே. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே அந்த பார்ட்டா வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து €4, €5, €6, €7ன்னு ஒரு ரேட்டில் வந்து இருக்குங்க இங்கே. நம்ம வந்து இப்படி ஒரு ஆடுல இருக்கிற குடல், தலை அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா? ஒரு பார்ட் அப்படி அப்படியே சாப்பிடுவோம் இல்லையா? அதில் இருக்கிற ஈரல், ஆட்டு ஈரல் ஃப்ரை அந்த மாதிரி சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து ஃபோர்க்கோட குடல், ஈரல், அதோட கால் அந்த மாதிரி தனித்தனி பார்ட்டெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இன்னொன்று வந்து வித்தியாசமாக இருந்தது. என்னடா இது பார்த்ததே இல்லையே! பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, மாடு இருக்கு இல்லையா? அதோட நாக்கு வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. அது எனக்கு பார்க்கும்போது பயங்கர ஷாக்காக இருந்தது. நாக்கெல்லாம் வந்து எப்பிட்றா இங்கே சாப்பிட்றாங்கன்னா, இங்கே அதுவும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. அதுவும் வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து நான் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, வாத்து, அதுக்கப்புறமா இது காடை, அப்புறம் வான்கோழி இருக்குங்க இல்லையா? டர்க்கி இதெல்லாமே வந்து அதுவும் க்ளீன் பண்ணி பாக்ஸாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ டர்க்கியும் வந்து இங்கே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. வான்கோழியும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதே சமயம் வாத்து வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இங்கே. இது பார்த்திங்கன்னா, வான்கோழியோட லெக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இது வான்கோழியில் டக்கு வாத்தோட லெக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு போயிருந்ததும் அது என்னன்னே தெரியலங்க. எல்லாம் ஃப்ரெஞ்சில் தானே இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்து ஒயிட்டாக இருக்குது பார்த்தா சிக்கன் மாதிரி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து வாத்து தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க பார்த்துட்டு, "நீ எடுத்து வச்சுருக்கிறது வாத்து, சிக்கன் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா போயிட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த மாதிரி சிக்கனுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது, வாத்துக்கு வந்து ஒரு நேம் இருக்குது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீ வந்து அது படித்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதான் பாருங்கள், அந்த மாடு இருக்குது இல்லையா? அதோட நாக்கு. இதை வந்து இங்கே வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ எனக்கு பார்த்ததும் வந்து வித்தியாசமாக இருந்தது. இதெல்லாம் வந்து மாட்டோட ஈரல்.
அதெல்லாம் வந்து இங்கே தனியாக அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க. போர்க்கோட கால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்க்கோட கால். ஸோ அதை வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் போர்க்கோட குடலுங்க. நம்ம எப்படி ஆட்டுக்குடல்லாம் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இங்கே வந்து போர்க்கோட குடலும் வந்து தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஊரில் வந்து வித்தியாசமாக இருந்தது இதெல்லாம் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது. பட் க்ளீனாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து நமக்கு மட்டன் எல்லாமே வந்து கிடைக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தான். பட் நாங்கள் இது வரைக்கும் இங்கே வந்து மட்டன் வந்து எடுக்கலை. ஃபுல் சிக்கன் அதுக்கப்புறமா சீ ஃபுட்டு ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் இந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்ருக்கோம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பீஃப் போர்க் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதோட பார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க. நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. வீடியோ எடுத்தால் இன்னும் நிறைய எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறையா இருந்தது. எனக்கு இதுவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது எடுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் மேலே நான் வந்து நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் பாருங்கள் அப்படின்னு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நம்ம ஊர் கறிக்கடையிலலாம் போய் அப்போவே வெட்டுவோம், க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே எல்லாமே வந்து ஃபுல்லாக பேக்கடு தான். ஆனால் இங்கேயும் வந்து ஷாப்பெல்லாம் இருக்குதுங்க. கறிக்கடைக்கு வந்து ஷாப்பெல்லாம் இருக்குது. வேணும்னா நம்ம அங்கேயும் போய் வாங்கலான்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் இது வரைக்கும் போகலை. நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க வாங்கிட்டுருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ் வீடியோ தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த ஊர் மக்கள் என்ன காய்கறியெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து எடுத்திருக்கேன். அதோட ரேட்டு நம்ம ஊர் ரேட்டுக்கு இந்த ஊர் ரேட்டுக்கும் இல்லை வித்தியாசம் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஊரில் அது என்ன விலைக்கு வாங்குவோம், இந்த ஊரில் அது என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோ வருங்க. அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பை பை. தேங்க்யூ. Thank you.